ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா எப்படி லேப்டாப் கம்ப்யூட்டர்ல வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். டெலகிராம்னா என்ன, டெலகிராம்னா அதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வாட்ஸ்அப்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்னு சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப்ல இப்போ புதுசாக கொண்டு வந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனால நிறைய பேர் டெலகிராம் சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷனை தேடி போயிட்டு இருக்காங்க. அதை பற்றின டெடிக்கேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் எப்படி கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு டெலிகிராம் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற A to Z பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து உங்களோட பிசியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சிம்பிளி என்ன வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் அப்படின்னு நீங்கள் வந்து சிம்பிளி டைப் பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு இல்லீகல் வெப்சைட்லேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக லீகலாக எப்படி டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வரும், அதை வந்து விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா play.google.com டெலிகிராம் ஆப்ஸ் அண்ட் கூகுள் பிளேன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். லெஃப்ட்டில் பார்த்தவங்களுக்கு தெரியும் கூகுள் பிளேன்னு இருக்கும், ப்ளே ஸ்டோர் ஓப்பன். இதில் வந்து எந்த ஒரு ஃபேக்கும் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இதை கீழே நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்டு பை டெவலப்பர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே விசிட் வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விசிட் வெப்சைட், அதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஓகே, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட், ஒரிஜினல் வெப்சைட், ஃபேக் இல்லாமல் ரியலான வெப்சைட். ஓகே, ஸோ இதை கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஐஃபோன், ஐபேட் அப்படி கொடுத்துருக்குறாங்க ஆப்ஸை. கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி, மேக்கு, லினக்ஸு, மேக் ஓஎஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிசி எனக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் ஃபார் பிசி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டெலிகிராம் டெஸ்க்டாப் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா கெட் டெலிகிராம் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை வியூ பண்ணி காமிக்கும். உங்களோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், லினக்ஸ் 32, 64 எதுவாக இருந்தாலும் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் என்னோடய பிளாட்ஃபார்ம். ஸோ நான் வந்து விண்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் கெட் டெலகிராம் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா இதான். ஓகே, நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா கெட் டெலகிராம் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது, ஒரு ஃபைல் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகுது. அதை 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 25 MBக்கு பார்த்தீங்கன்னா ஒரு EXE ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகுது, செட்டப் ஃபைல். ஓகேங்களா, ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி முடிச்ச அப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டவுன்லோட் ஆகி எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, EXE ஃபைலு செட்டப் ஃபைல். ஓகே, அப்ளிகேஷன், இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதான் வந்து டெலகிராம் லோகோ இருக்குது, இதான் வந்து டெலிகிராம் லோகோ. அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்தோம் உடனே பார்த்தீங்கன்னா ரன் எனிவே கேட்கு. ஓகே, நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ரன் பண்ணுறதுக்கு அளவுப்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்குது, அதுக்கான ப்ராசிங் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் செட்டப் லாங்குவேஜ்னு இருக்கும், செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க லாங்குவேஜை. டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும், அதில் வச்சு நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும். ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டேரக்டரி பார்த்து வந்து அது டிஃபால்ட்டாக இருக்கும், மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு ஃபைலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷனை. ஷார்ட்கட்டு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பீடாகவே இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபினிஷ் இருக்கும், ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபினிஷ் கொடுத்தோடனே எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் கீழே எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டெலிகிராமோட லோகோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்கேன் ஃப்ரம் மொபைல் டெலிகிராம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இருக்க டெலிகிராமை அப்படியே ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆர்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லாகின் யூஸிங் மொபைல் நம்பர்னு இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுறது. கீழே மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணுவீங்களா, அதே மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபியெல்லாம் போட்ட பிறகும் அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணுமோ அது ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மொபைலில் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட மொபைலில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் டெலகிராம் ஆன் யுவர் ஃபோன். நம்மளோட டெலகிராம் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டெலகிராமை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, டெலகிராம் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போக சொல்லியிருக்காங்க. நான் இப்போ லெஃப்ட்டில் 3 டேப்பை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் இருக்குது, டிவைசஸ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோடு அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்கேன் QR கோடுன்னு இந்த மொபைலில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து மொபைல் கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகி இந்த QR கோடு இந்த லேப்டாப்பில் தெரியுது இல்லையா, இந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் இருக்கிற டெலிகிராம் வந்து அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ எனக்கு ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து நான் மொபைல் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பாட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, லாகின் யூஸிங் யுவர் மொபைல் நம்பர்னு. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கண்ட்ரி கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த கோடு உங்களுக்கு மொபைலுக்கு வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் வந்து மொபைலில் மொபைல் நம்பரை கொடுத்து பண்ணவா QR கோடாவை கொடுத்து பண்ணவா அப்படிங்கிறது, QR கோடு வந்து எல்லோரும் பண்ணிடலாம், ஈஸி தான். இப்போ வந்து மொபைல் அப்படிங்கிறத QR கோடை பார்த்தீங்கன்னா QR கோடு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டு யூஸ் பண்ணிடலாம். QR கோடை எப்படிங்கிறத நான் வந்து இப்போ லைவாக பண்ணுறேன். ஸ்கேன் QR நான் இப்போ என்னோட பிசியில் கொடுத்துக்கிறேன். அப்போ உடனே ஸ்கேன் QR அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது கீழே, அதை வந்து ஸ்கேன் QR கோடுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற என்னோடய QR கோடை ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ லாகின் டியர் ஆண்டனி, வி ஆர் டிடெக்டட் இன் லாகின் யுவர் அக்கௌண்ட் ஃப்ரம் நியூ டிவைசஸ். டிவைஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, லொக்கேஷன் எல்லாமே காமிச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஐடி இருக்கு இல்லையா, நம்மளோட டெலகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து லாகின் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சொல்லுது. டெலகிராம் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, என்ன நடந்திருக்குது, என்ன அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துடும். இப்போ மொபைலில் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் அப்படின்னா அவ்வளோதான். மொபைலை வந்து இப்போ வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதே சேட் அப்படியே இங்கே வந்துடும், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. மொபைலில் உள்ள அதே செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் எல்லா இதுலேயுமே இருக்கும். லெஃப்ட்டில் டேப் பண்ணிங்கனாலும் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா, நீங்கள் வந்து நைட் மூடு போடணும்னாலும் போட்டுக்கலாம், எல்லா செட்டிங்ஸுமே இதிலே இருக்கும். உங்களை சேட் பண்ணுறது எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். லேப்டாப்லேயும் சரி, அனதர் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதாலும் சரி, மொபைல்லையும் சரி, சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்போ வந்து நான் சேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜஸை வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். நார்மலாக சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் சென்ட் பண்ணலாம், நம்மளோட ஃபைலை சென்ட் பண்ணணும்னாலும் அதை பின்னை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதன் மூலமாகவும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே லாஸ்ட் சீன்ஸ் எல்லாமே காமிக்குது. நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜஸ், ஆடியோ கால், வீடியோ கால் அதெல்லாம் பண்ணணும். வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷன் இதில் வந்து இல்லை, ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது, வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஆடியோ கால், வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் அண்ட் வெப் கேமரா வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். வேறு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது. ஓகே.